சரிங்க ரமேஷ் அண்ணே, மார்க்கெட்ல ஏதாவது ப்ராப்ளம் அல்லது இஷ்யூஸ்? ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும், விகாஸ் நகர்ல 3 ஹோல்சேலர், அசோக், சந்தீப், அப்புறம் பல்ஜீத். அசோக் அப்புறம் சந்தீப் என்கிட்ட ரெகுலரா பொருட்கள் வாங்குறாங்க. ஆனா பல்ஜீத் 3 வாரமா என்கிட்ட பொருளை வாங்கல. நீங்க இந்த விசிட்ல பல்ஜீத்தை கண்டிப்பா பாருங்க. எனக்கு தோணுது அவரு வேற எங்கேயோ வாங்குறாருன்னு. சரிங்க, கொஞ்சம் பிரகதி ஹோல்சேலரின் குவார்டர் பர்ச்சேசிங்க பத்தி சொல்லுங்க. அவருடைய டார்கெட்டை நான் சொல்றேன், அப்புறம் போன மாசத்தோட அச்சீவ்மெண்ட்டையும். ஒரு நிமிஷம். அசோக் போன மாசம் 1500க்கு வாங்கினாரு. அப்புறம் சந்தீப் 2000க்கு. அப்புறம் பல்ஜித் வாங்கினது 0. இன்னைக்கு நாம பீட் பிளானின் அடிப்படையில ஆர்டர் புக் பண்ணும்போது இதை பத்தி நான் கண்டிப்பா பேசுவேன். அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்குவோம், அப்புறம் சேலும் பண்ணுவோம். அப்புறம் இன்னைக்கு நாம பல்ஜித்துக்கு 6000க்கு, அசோக்கு 5000க்கு, அப்புறம் சந்தீப்புக்கு 4000க்கு மால் கொடுப்போம். இதன் மூலம் நமது 15000க்கான ஹோல்சேல் டார்கெட்டும் முழுமையாயிடும். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் விசிட்ல புக் பண்ண அந்த பொருட்கள் எல்லாம் டெலிவரி ஆயிருச்சு தானே? அதோட பில்லிங் காமிங்க. பொருட்கள் எல்லாம் டெலிவரி ஆயிருச்சு, கூடவே ஸ்கீமும். வெறும் ராஜு கிரானா தான் ஒரு குட் நைட் மிஷினை திருப்பி கொடுத்துட்டாரு, அதுவும் பழசு. அப்புறம் பில்லிங்கான டேட்டா இந்தாங்க. நான் குட் நைட் மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணிடுறேன். அப்புறம் ரமேஷ் அண்ணன் 1 பீஸ் கோத்ரேஜ் நம்பர் 1 33 கிராம், அப்புறம் 1 பீஸ் கோத்ரேஜ் எக்ஸ்போர்ட் கன்சியூமர் ப்ரோமோ கொண்டு போறேன். சாம்பிளுக்காக எனக்கு நல்லபடியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ரமேஷ் அண்ணன், எல்லா பீட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரமா இந்த மாசத்தோட பிளான டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க ரமேஷ் அண்ணன், 9:30 மணி ஆயிருச்சு, இப்ப மார்க்கெட்டுக்கு போயாகணும். கண்டிப்பா வாங்க. பார்த்தீர்களா நண்பர்களே, மார்க்கெட்டுக்கு செல்லும் முன் விஜய் ரமேஷ் அண்ணனிடம் மார்க்கெட் ரிலேட்டட் இஷ்யூஸை டிஸ்கஸ் செய்தார். இவ்வாறு அவர் ஏன் செய்தார்? நான் என்னுடைய போனை சைலண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கடையில சேல் காலின் போது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது. நண்பர்களே, இதுதான் ISR விஜய் மற்றும் அவரது சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷின் அதிகாலையில் மார்க்கெட் செல்வதற்கு முன்னான இன்டராக்ஷன். வாருங்கள், இப்போது நாம் நமது குரூப்பில் டிஸ்கஸ் செய்வோம் விஜய் ரமேஷ் அண்ணனுடன் எந்தெந்த பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் செய்தார் என்று.